இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை எல்லாரும் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக மாற்றினா எப்படி இருக்கும்? ஏற்கனவே உலகம் மாசடைஞ்சிட்டு வருது. இந்த தொழில் செய்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா டபுள் சந்தோஷம் தானே. நம்ம சாதாரணமாக பேசுகிறப்போ யாராவது வார்த்தையை மீறி பேசிட்டாங்க, வார்த்தையை மாறி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படியே பிளேட்டை திருப்பி போடுற அப்படின்னு கேட்போம்ல. ஆனால் அதே பிளேட்டே உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் வேஸ்ட் நினைச்சு தூக்கி போடுற பொருளே மாசத்துக்கு லட்சங்கள்ல சம்பாரிச்சு கொடுக்க கூடியதா இருந்தா எப்படி இருக்கும்? அது என்ன பொருள் அப்படின்னு கேக்குறீங்க. அரேக்கா பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கு மரத்தட்டு. பல விசேஷங்களுக்கும் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் தராத பாக்கு மட்டை தட்டை தான் பயன்படுத்துறாங்க. இதோட விளைவு ஒரு வீணான பொருள் விலை மதிப்பு மிக்க பொருளா மாறிடுச்சு. ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா இந்த தொழில் நிச்சயமா கை கொடுக்கும். பாக்கு மரத்தட்டு தொழில் தொடங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும். பாக்கு மட்டைங்க கேரளா, ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம், கர்நாடகா போல பல இடங்கள்ல கிடைக்குது. பிரதமர் மந்திரி வேலை வாய்ப்பு திட்டத்து மூலமா 2.28 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாக்கு மரத்தட்டு தொழில் தொடங்குவதற்கு மானியமா கிடைக்குது. இந்திய அளவுல பாக்கு மட்டையோட சந்தை மதிப்பு 10,000 கோடியா வளர்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் பாக்கு மரத்தட்டு தொழில் தொடங்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆனா இதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? ஃப்ரீடம் ஆப்போட ஆராய்ச்சி குழு பல ஆராய்ச்சிகள் செஞ்சு 4 வருஷமா வெற்றிகரமா இந்த பாக்கு மட்டை தொழில் செய்யற பிரகாஷை கண்டுபிடிச்சிருக்காங்க. பல சவால்கள் கடந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு வர பிரகாஷ் மூலமா நம்ம ஃப்ரீடம் ஆப் டீம் இந்த தொழிலை எப்படி ஸ்டார்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க. இந்த கோர்ஸ்ல என்னென்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். பாக்கு மட்டை தொழிலை எப்படி ஸ்டார்ட் செய்யறது, பொருட்கள் எங்க வாங்கலாம், வேலைக்கான ஆட்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, மானியம் வாங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன, லாபம் எப்படி பார்க்கறது, இயந்திரங்கள் என்னெல்லாம் தேவை, மூலதன தேவைகள், மூலப்பொருட்கள், உற்பத்தி செயல்முறை, சந்தைப்படுத்தல் தேவை, வழங்கல் மற்றும் பங்கு மேலாண்மை, ஏற்றுமதி வாய்ப்பு, விலை மற்றும் லாபம், கணக்கியல் மற்றும் நிதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க பாக்கு மரத்தட்டை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பாக்கு மரத்தட்டு தொழிலை தொடங்க நீங்களும் தயாராகிட்டீங்க தானே? அப்போ உடனடியாக ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கோர்ஸை முழுசா பார்த்து முடிங்க. வெற்றிகரமான ஒரு பாக்கு மரத்தட்டு தொழிலை நீங்களும் தொடங்குங்க.